எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகுகோபால். லாஸ்ட் வீக் வேர்ல்டு மார்க்கெட்டே ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் ஃபால் ஆகி அகைன் ரைஸ் ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் லாஸ்ட் April 2 வந்து யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த டேக்ஸ் சிஸ்டம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இதுல இருந்தே மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா ஃபால் ஆயிருந்தது. அதுக்கு ஆப்போசிட்டா சைனாவும் நாங்களும் டேக்ஸ் வந்து யூஎஸ்க்கு வரி விதிக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு 34% அப்படியே ஆப்போசிட்டா பண்ணாங்க. ஸோ இதுல இருந்து டிராஸ்டிக்கான ஒரு மார்க்கெட்டு லைக் வந்து வேர்ல்டு மார்க்கெட்ல ஒரு ட்ரிகர் பண்ண மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்லயுமே ஸ்டாக் மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிச்சு. குறிப்பா யூஎஸ் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 12% வரைக்கும் ஃபால் ஆயிருது April 2 இருந்து. பட் பாண்ட் மார்க்கெட் ரியாக்ட் ஆனதுக்கு உடனே யூஎஸ் பிரசிடென்ட் வந்து ஹோல்ட் பண்ணிட்டாரு. அவர் அனௌன்ஸ் பண்ண இந்த டேக்ஸ் சிஸ்டம் வந்து ஒரு 90 days வந்து ஹோல்ட் பண்ணாங்க. என்ன அப்படி பாண்ட் மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு, ஏன் வந்து பாண்ட் மார்க்கெட் வந்து இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடலாம். நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருப்போம் ஸ்டாக் மார்க்கெட் தான் இருக்கிறதுலே பெருசு, எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஸ்டாக் மார்க்கெட்ல தான் இருக்குன்ட்டு. பட் ஸ்டாக் மார்க்கெட்டை விட கிட்டத்தட்ட 3 times பாண்ட் மார்க்கெட் வந்து பெருசு, அதோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெருசு. அதுவும் குறிப்பா யூஎஸ்ஐ பொறுத்தளவுக்கு அவங்களுடைய மெயின் பவரே வந்து பாண்ட் மார்க்கெட் தான். அவங்க இப்போ ஒவ்வொரு கண்ட்ரியுமே ஒரு கண்ட்ரியில் இம்போர்ட் பண்ணுறதும் சரி எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் சரி வர்த்தகம் வந்து டாலரை பேஸ் பண்ணி தான் வர்த்தகம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த டாலர் வந்து அவங்க கண்ட்ரியில் ரிசர்வ்ல இருந்தால் தான் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் சரி மணி பிரிண்ட் பண்ணுறதும் சரி, அதுக்கும் இந்த டாலர் வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து மணி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா சும்மா வந்து மணி பிரிண்ட் பண்ண முடியாது. நம்மக்கிட்ட எவ்வளோ தங்கம் இருக்கோ, நம்மக்கிட்ட எவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்கோ, ஜிடிபி இருக்கோ, நம்மக்கிட்ட எவ்வளோ ஃபாரெக்ஸ் இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மணி பிரிண்ட் பண்ணணும். அதை விட அதிகமாக பிரிண்ட் பண்ணுச்சுன்னா அந்த மணி வேல்யூ இல்லாமல் போயிடும். ஸோ இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்னா அவங்க கிட்ட இருந்து ஃபாரெக்ஸ் மணியை வாங்கி நம்ம கிட்ட சேவ் பண்ணுறது கிடையாது. ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ங்கிறது வந்து இந்தியாவில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து யூஎஸ் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் பாண்டில் பை மீன்ஸ் ஆஃப் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து அவங்க காமிப்பாங்க. இது போல் ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஎஸ் பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் டாப் ஆஃப் தி பாண்ட் ஹோல்டர் அப்படின்னா ஜப்பான் தான். 1.08 ட்ரில்லியன் அளவுக்கு அவங்க யூஎஸ் டாலரை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பாண்டில். செகண்ட் வந்து சைனா, தேர்ட் வந்து யூகே. இப்போ இந்தியா கூட ஃபாரெக்ஸ் ரிசர்வை ஒவ்வொரு ஃப்ரைடேயும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஆர்பிஐ. கிட்டத்தட்ட 675 பில்லியன் அளவுக்கு ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து இந்தியாவில் இருக்குது. இதில் பெரும்பகுதி யூஎஸ் டாலர் தான். ஸோ இப்போ புரியுதா, ஒவ்வொரு நாடும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மணியை யூஎஸ் டாலரில் பை மீன்ஸ் ஆஃப் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து பேங்க்கில் நம்ம எப்படி வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டோம் அதுக்கு மினிமம் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க, அதே மாதிரி அதுக்கான மினிமம் இன்ட்ரெஸ்ட் வந்து யூஎஸ் வந்து கொடுப்பாங்க. பட் ஓவராலாக எல்லா கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மணி வந்து சம் அமௌண்ட் ஆஃப் மணி யூஎஸ் மார்க்கெட்டில் ரிசர்வ் ஆகுது. அதை அந்த கண்ட்ரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து லைக் வந்து டாலர் டாமினன்ஸ் மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் சம் ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். சவுதி அரேபியா இருக்குது அப்படின்னாக்கா சவுதி அரேபியாவுடைய எக்கனாமிக் ப்ளஸ் பாயிண்ட் வந்து அந்த கண்ட்ரினுடைய ஆயில் தான், க்ரூட் ஆயில் தான். க்ரூட் ஆயிலை பேஸ் பண்ணி தான் அந்த கண்ட்ரினுடைய எக்கனாமி இருக்கும். இப்போ சைனா இருக்குது அப்படின்னா சைனா வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி தான் அந்த சைனாவுடைய எக்கனாமி வந்து இருக்குது. அதே போல் யூஎஸை பொறுத்தளவுக்கு டாலர் இண்டெக்ஸ் ஆர் டாலர் டாமினன்ஸ் தான் வேர்ல்டில் வந்து வர்த்தகம் வந்து டாலரை பேஸ் பண்ணி தான் நடக்குது. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியும் டாலர் தேவைப்படுது. டாலர் தேவைக்காக ஒவ்வொரு கண்ட்ரியும் சம் அமௌண்ட் வந்து யூஎஸில் ரிசர்வ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் டாலர் மெயின்டெனன்ஸ் ஆகுது. எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸ்லாம் ஆன்லைனில் செகண்டரி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுதோ அதே மாதிரி பாண்ட்ஸும் செகண்டரி மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகும். இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் பாண்டுடைய அந்த ப்ரைஸ் வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே இருந்தது. அதுவும் குறிப்பாக April 9 அன்னைக்கு சிக்னிஃபிகண்ட்டாக அந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருந்தது. பையர்ஸ் இந்த 3 years பாண்டில் வந்து பையர்ஸ் வந்து யாருமே இல்லை. பையர்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்ததுனால பேங்க் வந்து அந்த இடத்துல பேங்க் பிளச் பண்ணி அந்த இடத்துல உள்ள பை பண்ணாங்க. ஸோ இது வந்து மார்க்கெட் கிராஷை தவிர்க்கிறதுக்காக பேங்க் வந்து பிளச் பண்ணி அந்த இடத்துல வந்து பை பண்ணாங்க. கிட்டத்தட்ட 20% ஆஃபரில், ப்ரைஸ் ஆஃபரில். ஸோ இது வந்து லைக் வந்து ஒரு கிராஷ் மார்க்கெட் ஆகிடக்கூடாது. பாண்ட் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆச்சு அப்படின்னா டாலரே கொலாப்ஸ் ஆன மாதிரி. இதுக்கு அடுத்து தான் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பாண்ட் மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறத ப்ரெஸ் மீட்டில் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இந்த இன்சிடெண்ட்டையும் 90 days வந்து ஹோல்ட் பண்ணுறேன்,
டெம்பரவரியாக ஹோல்ட் பண்ணுறேன், பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஃபைன். ஸோ டாலருடைய இம்பார்ட்டன்ஸ், யூஎஸ் வந்து எப்படி மறைமுகமாக இந்த வேர்ல்டை வந்து டாலர் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் ஜோன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், டபுள் பாட்டம், இங்கே ஒரு பாட்டம் ஆயிருக்கு, இந்த இடத்துல ஒரு பாட்டம். இந்த பாட்டமை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து மேலே ரைஸ் ஆகுது. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஓவரால் ட்ரெண்டு வித்தின் இந்த சேனலுக்குள்ளே நடக்குதா, என்டையர் ட்ரேடிங்குமே வித்தின் இந்த சேனலுக்குள்ளே நடக்குது பாருங்கள். ஒவ்வொரு முறையும் மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து வித்தின் இந்த சேனலுக்குள்ளே தான் நடக்குது. ஒரு ஃபால் அண்ட் ரைஸ், ஃபால் அண்ட் ரைஸ். இப்போவும் ஃபால் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அப்போ ரைஸ் ஆச்சுன்னா மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகும்? வித்தின் இந்த சேனலுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,500 இருக்கும். ஓகே, நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் ஆச்சுன்னா கூட 23,500 550ங்கிறது மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது பேங்கிங் அண்ட் மெட்டல் செக்டாரை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். குறிப்பாக பேங்கிங்கில் வந்து நிஃப்டி ஃபினான்ஷியல்ஸ் வந்து எப்போதுமே ஒரு ஸ்ட்ராங்காக இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. பேங்கிங்கை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து இந்த ஒரு சைட்வேஸ் மூமெண்டமில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு சேனலை பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 52,180ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதை பிரேக் பண்ணும்போது ஒரு ஷார்ப்பான அப்சைட் ரேலி வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா ஆஃப்டர் இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கு அப்புறம் இந்த சேனல் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த சேனலுடைய அப்சைடு பிரேக் அவுட் ஆகும்போது, அதாவது 52,300 52,350 பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகும்போது ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு ஸ்விங் வந்து நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அட் ப்ரெசன்ட் நிஃப்டி ஃபினான்ஷியலை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இது ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓவரால் ட்ரெண்டு அப் ட்ரெண்டு, இந்த சேனல் ஃபார்ம் ஆகி இதே மாதிரி ஒரு சேனல் ஃபார்ம் ஆகி இந்த சேனலுடைய அப்சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு பாருங்க. ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிருக்கா, பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்டிங் பொசிஷனில் தான் இருக்கு. அப்போ இப்போ தற்சமயத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பை ட்ரெண்டு, ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் அப்படின்னா நிஃப்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ், குறிப்பாக வந்து கோல்டு ரிலேட்டடான ஸ்டாக்ஸ். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருக்கோம், எப்போல்லாம் கோல்டு ரைஸ் ஆகுதோ அப்போல்லாம் கோல்டு சப்போர்ட் பண்ணக்கூடிய மணப்புரம் ஃபைனான்ஸு, முத்தூட் ஃபைனான்ஸு, டைட்டன், இந்த மாதிரி கோல்டு ரிலேட்டடான ஸ்டாக்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா மெட்டல் செக்டார், ப்ரைவேட் பேங்க்ஸ் ஆல்சோ நமக்கு வந்து இந்த சேனல் ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிருக்கு. பப்ளிக் செக்டார் பேங்க்ல சிக்னிஃபிகண்டான ஒரு புல் ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகி உங்களுக்கு ஐடி செக்டாரும் தான். ஐடி செக்டார் டவுன் சைடில் தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இதில் செகண்டாக வந்து பெஸ்ட் அப்படின்னாக்கா உங்களுக்கு மெட்டல் செக்டார் தான். இது வரைக்கும் வந்த புல் ட்ரெண்டில் பை ட்ரெண்டில் கரெக்டாக பாட்டம் அவுட் ஆயிருக்கு பாருங்க. இன்னும் கூட கீழே ஃபால் ஆச்சுன்னா 7,500ங்கிறது நமக்கு பாட்டம் அவுட் லெவல் தான். ஸோ மெட்டல் செக்டார் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். செகண்ட் எடுத்திங்கனாக்கா ஸோ ஃபார்மா, எஃப்எம்சிஜி இது எல்லாமே செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. இதுக்கு அடுத்து அப்படின்னாக்கா எஃப்எம்சிஜி இப்போ வரைக்குமே செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது, டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சல் வந்து நடக்கலை. அதே போல் ரியாலிட்டி செக்டாரும் கண்டினியூஸ் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் ரிவர்ஸை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கா 23,500க்கு மேலே இதுக்கு அடுத்து ஒரு வீக்லி கேன் க்ளோஸ் ஆனால் மட்டுமே திரும்பவும் நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனலாக அப் ட்ரெண்டுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அட் ப்ரெசன்ட் கேப் அப்பே ஆனால் கூட மேக்ஸிமம் 23,500 வரைக்கும் அப்சைடு வந்து ரேலி வந்து நடக்கலாம். வித்தின் இந்த சேனலுக்குள்ளே தானே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துகிட்ருக்கு. அதே போல் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம க்ரூட் ஆயில் வந்து பார்க்கும்போது, க்ரூட் ஆயில் நம்ம லாஸ்ட் வீக்கே வந்து பார்த்தோம். இந்த இடத்துல ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டு 4,800 4,775 இது வரைக்கும் ஃபால் ஆகும்னு சொல்லி பார்த்தோம். எக்ஸாக்ட் லோ வந்து 4,798 லாஸ்ட் வீக்கு. இங்கேருந்து எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகிருக்கு பாருங்கள். கரெக்டாக அந்த டார்கெட் ரீச் ஆகிட்டு மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுதா, ஸோ இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. அப்போ பவுன்ஸ் ஆகும்போது நெக்ஸ்ட்டு எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகும், இந்த ரெசிஸ்டன்ஸு இது வரைக்கும் சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருந்தது, இதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ ஹியர் ஆஃப்டர் இந்த வாரம் 5,700 735 ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஷோல்டர் எப்போதுமே ரைட் சைடு ஷோல்டர் பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே அகெயின் இது வந்து
அப்சைட் ஸ்விங்குக்கு வந்து போகும். ஓகே, அட் ப்ரெசன்ட் இந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் பேக் தான் நடந்துட்டு இருக்கு. மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் 5700 இருக்கும். ஃபைன், ஓவராலாக நிஃப்டினுடைய ட்ரெண்டு அண்ட் க்ரூட் ஆயிலினுடைய ட்ரெண்டு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.